Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa ala alihi wa ashabihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah subhanahu wa ta'ala fi kalamihi al-qadim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wasari'u ila maghfiratin min rabbikum wa jannatin 'arduha as-samawati wal ardu u'iddat lil muttaqin. Shadaqallahul 'azim. Subhanaka la 'ilma lana illa ma 'allamtana innaka antal 'alimul hakim. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Allahumma salli ala Muhammadin tibbil qulubi wa dawaiha wa afiyatil abdani wa shifaiha wa nuril absari wa dhiyaiha wa ala alihi wa sahbihi wa sallim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாக்கியம் நிறைந்திருக்கக்கூடிய ரமதான் மாதத்தை அடைந்து முதல் 10 நாட்கள் நம்மிடத்திலிருந்து விடைபெற்றிருக்கிறது. இரண்டாவது 10ல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததை போல நம்மிடத்தில் இருக்கின்ற பாவத்தினுடைய அடுக்குகளை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டு நீக்குவதற்குண்டான அழகான நேரம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதனுடைய உள்ளங்களை ஈமானை கொடுத்து சுத்தப்படுத்தியதை போல அவ்வப்பொழுது மனிதனிடமிருந்து ஏற்படக்கூடிய அவனுக்கு மாறுதல் செய்து நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய பாவங்களை விட்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பரிசுத்தமான முறையில் வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். பரிசுத்தமான வாழ்க்கையை பெற்றிருக்கக்கூடிய நபிமார்கள் உட்பட அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்கள் ரப்பிடத்தில் நீங்கள் மன்னிப்பிற்காக விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லித் தருகிறார். இங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சாரிஉ என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏதாவது ஒரு காரியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய காரியத்திற்கு எப்படி அவசரமாக சென்று அந்த காரியத்தை அடைந்து கொள்வதற்காக நாம் முயற்சிகள் மேற்கொள்வோமோ அதே போன்றுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உங்களுக்கு கொடுக்க இருக்கின்ற அந்த மன்னிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்காக விரைவாக செல்லுங்கள் என்று நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறார். அதை மட்டுமல்ல, நீங்கள் மன்னிப்பை பெறக்கூடிய நேரத்தில் சுவனத்திற்கு செல்லுவீர்கள். சுவனத்தினுடைய அளவை சொல்லித் தருகிறார். விளங்குவதற்காக வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் எவ்வளவு அகலமான தூரங்கள் இருக்கிறதோ அதே போன்று மிக அற்புதமான இடம் சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நோக்கியும் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் முத்தகீன்களுக்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லித் தருகிறார். இந்த மன்னிப்பை நோக்கி பிறப்புவதற்குண்டான அழகான காலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரமதான் மாதத்தை தந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மன்னிப்பை பெற்றவர்கள். எந்த விதமான பாவமும் இல்லை என்று அல்லாஹ்வினால் சான்றிதழ் கொடுக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு மட்டும் 100 தடவை தன்னுடைய வாழ்நாட்களிலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய பாவத்திலிருந்து பரிசுத்தம்
விடுத்தம் இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவ சுமைகள் என்பது அளந்து கொள்ள முடியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அளவில் இவ்வளவுதான் பாவம் செய்திருக்கிறோம் என்று நம்முடைய பாவத்தை ஒரு வரையறைக்குள் கொண்டு வர முடியாத பாவத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்திலே சபிக்கப்பட்டவர்களுடைய பட்டியலை சொல்லும் போது கூட யார் ரமதான் மாதத்தை அடைந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றவர்கள் என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மன்னிப்பதற்கு அவன் காத்திருக்கிறான், மன்னிப்பை கொடுப்பதற்கு அவன் காத்திருக்கிறான். அப்படியானால் நம்முடைய வேலை என்ன? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 தடவை சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஹதீஸ்களிலே பதிவு செய்வார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர்லி வர்ஹம்னி வதுப் அலைய இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பே, என்னை நீ மன்னித்துக் கொள்வாயாக, என் மீது நீ கருணை காட்டுவாயாக, நான் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் பிழை பொறுத்தருள் புரிவாயாக, நீதான் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 விடுத்தம் சொல்லி சென்றிருக்கிறார்கள் என்றால் இங்கே நாம் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 100 விடுத்தம் சொல்லி இருக்கின்ற போது இந்த உம்மத்திற்கு உணர்த்தி காட்டுகிறார்கள், குறைந்தபட்சம் நீங்களும் ஒரு நாளைக்கு 100 முறை அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபாரை செய்யுங்கள். படுப்பதற்கு முன்னால் நாம் செய்திருக்கக்கூடிய காலையில் இருந்து இரவு பொழுது வரை செய்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான பாவங்கள் இருக்கும் அல்லவா, அந்த பாவத்தை நினைத்து நினைத்து வருந்தி நாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்கின்ற வார்த்தையை சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை கொடுக்கிறார். பொதுவான முறையில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா யாருக்கும் அதாபுகளை கொடுப்பதில்லை. நிறைய நாம் அல்லாஹ்விற்கு வழிபாடுகளை செய்கிறோமா, நிறைய மாறுபாட்டை செய்திருக்கிறோமா என்று ஒரு பட்டியலை பார்த்தால் நன்மை செய்வது குறைந்திருக்கும், நிறைய பாவங்கள் தான் செய்து கொண்டிருப்போம். அல்லாஹ் நினைத்தால் நம்முடைய சமுதாயத்தை அழித்துவிட்டு வேறு சமுதாயத்தை கொண்டு வர முடியும். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அதாபை கொடுத்து வைக்க முடியும். ஆனால் அல்லாஹ் யாரையும் அதாபு செய்வதில்லை. அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா விட்டுப்பிடித்துக் கொண்டிருக்கிறார். நபிகள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி தருகிறான், ஒரு மனிதனுக்கு ஒரு சமூகத்திற்கு அதாபு வராமல் இருப்பதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, நபிமார்கள் ஒரு சமூகத்திலே இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த கூட்டத்தை பெரும்பாலும் அதாபு செய்வதில்லை. வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே, நீங்கள் அவர்களோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவர்களை அதாபு செய்வதில்லை. நபிமார்கள் நம்மோடு இருக்கக்கூடிய நேரத்திலும் அதாபு செய்வதில்லை. அதோடு சேர்த்து அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறார், வமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். அந்த மக்கள் தாங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களை நினைத்து அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அதாபுகளை செய்வதில்லை. அப்படியானால் அல்லாஹ்வுடைய அதாபை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் இருக்கிறது அல்லவா, அவன் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு வரக்கூடிய பல்வேறு விதமான சோதனைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்து விடுகிறார். தெருவிலே செல்லக்கூடிய நேரத்தில் இவனை ஒரே அடியாக ஏதாவது செய்து விடலாம் என்று முடிக்கக்கூடிய இருக்கலாம். ஆனால் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அவன் சொல்லி இருக்கக்கூடிய இஸ்திக்ஃபாரின் மூலமாக அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கலாம். அவனுடைய பொருளாதாரத்தை நசுக்கலாம் என்று அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கலாம். அவன் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாரின் மூலமாக அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கலாம். பிள்ளைகளின் மூலமாக சோதனையை கொடுக்கலாம் என்று அல்லாஹ் முடிவு செய்து வைத்திருக்கலாம். அவன் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபாரின் மூலமாக அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா அதிலிருந்தே பாதுகாப்பு கொடுக்கலாம். நாம் யோசித்து பார்க்கிறோம், அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா தன்னை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருகிறார். நான் ஒருவன் இருக்கிறேன், மனிதன் பாவம் செய்பவன் என்பது அல்லாஹ் சொல்லியே விட்டார். அவன் எப்பொழுதும் பாவம் தான் செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அவன் இப்படி ஒரு நினைவு வருகிறது அல்லவா, என் ரப்பு ஒருவன் இருக்கிறான், நான் செய்யக்கூடிய பாவத்தை மன்னிப்பான் என்று அவனிடத்திலே செய்துவிட்டு அவன் திரும்பவும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்பதை விருப்பப்படுகிறான். அல்லாஹ் ஹதீஸே குத்ஸியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை சொல்லி தருவார்கள். மனிதன் அதனப அபுதுன் தன்பா, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான். பாவம் செய்து முடித்த மாத்திரத்தில் அவருடைய உள்ளத்திலே ஏற்படுகிறது, என் ரப்புக்கு நான் மாறு செய்து விட்டேன், நான் சரியான முறையிலே நடந்து கொள்ளவில்லை என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து விட்டு
அடுத்த நொடி பொழுதிலே கேட்கிறான், அல்லாஹும் மக்ஃபிர்லி தம்பி, இறைவா நான் செய்திருக்கக்கூடிய இந்த பாவத்தை மன்னிப்பாயாக. என்னுடைய உள்ளத்தின் மூலமாக பாவம் ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய அவயங்களின் மூலமாக பாவம் ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக பாவம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பாவத்தை செய்திருக்கிறேன் ரப்பே என்று அவன் மனதிலே உணர்வு பூர்வமாக உணர்ந்து அல்லாஹும் மக்ஃபிர்லி தம்பி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி சொல்கிறானா, ஃபஅலிம அன்னஹு ரப்பன் யக்ஃபிரு தம்பா. இந்த மனிதன் உணர்ந்து விட்டான், தன்னை மன்னிப்பதற்கு ஒரு ரப் இருக்கிறான் என்பதை அவன் புரிந்து வைத்திருக்கிறான். அதனால் அவன் என்னிடத்தில் இப்படி கேட்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறான். மனிதனுடைய புத்தி இருக்கிறது அல்லவா, ஒரு செயலை செஞ்சு முடிச்சுட்டு மன்னிப்புலாம் கேட்டு முடிச்சுட்டு திரும்ப என்னதான் செய்வோம், அதே பாவத்தை திரும்ப செய்வோம். அதே போன்று அல்லாஹ் சொல்லுகிறான், திரும்பவும் அவன் பாவத்தை செய்கிறான். பாவம் செய்து முடித்ததற்கு பின்னால் அவனுடைய மனதிலே ஒரு வலி ஏற்படுகிறது. அப்பொழுது திரும்பவும் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார், அல்லாஹும் மக்ஃபிர்லி தம்பா, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்கின்ற போது அப்பொழுதும் அல்லாஹ் சொல்கிறார், தன்னை மன்னிப்பதற்கு ஒரு ரப்பி இருக்கிறான் என்பதை அவன் புரிந்து கொண்டான் என்று அவனை மீண்டும் மீண்டும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லித் தருகிறான். என்றால் அல்லாஹ் தன்னை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்று விளக்குவதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிப்பை கொடுத்து விடுகிறார். உண்மையிலேயே நம் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகுந்த கருணை வைத்திருக்கிறார். அல்லாஹ் நம் மீது செய்திருக்கக்கூடிய கருணை இருக்கிறது அல்லவா, அந்த கருணையினுடைய அடிப்படையில் தான் இன்று நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கு அளவில்லை. அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான் என்றால் வலவ் அன்னஹும் இவ்வளவு அன்புசலும், நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவங்களை நீங்கள் கடுமையான முறையிலே பாவம் செய்திருக்கிறீர்கள். வலவ் யுஆஹிதுல்லாஹு ன்னாஸ பிظுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாப்பா, நீங்கள் செய்திருக்கக்கூடிய பாவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பிடித்து விடுவானேயானால் உலகத்திலே ஒன்றுமே இருக்காது என்று சொல்லி தருகிறார். நாம் இன்னைக்கு சுபஹ் தொழுக வரல அப்படின்ன உடனே நாம் போடக்கூடிய சிறுநீரையோ அல்லது மலம் ஜலத்தை அல்லாஹ் நிறுத்தி வைத்து விட்டால் என்ன ஆகும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஃபஜ்ருக்கு வரல அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாமல் போகும் என்று அல்லாஹ் ஒரு நியதியை வைத்துவிட்டு நம்மை இறுக்கி விட்டால் என்ன ஆகும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் செய்யக்கூடிய முறைகேடுகளுக்கு நாம் ஏதாவது செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தண்டனையை கொடுத்தால் என்ன ஆகும் என்பதை யோசித்து பார்க்கின்ற போது நாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்கிறதா, வலவ் யுஆஹிதுல்லாஹு ன்னாஸ பிظுல்மிஹிம் மா தரக அலைஹா மின் தாப்பா, ஒன்று கூட இந்த உலகத்திலே இல்லாமல் ஆக்கி விடுவார். அது இன்னொரு இடத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவார், இன் யஷா யுஹிபுக்கும் அய்யுஹன் நாஸ் வ யஅதி பி ஆகரின், அவன் நாடினால் இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அழைத்துவிட்டு இதல்லாத வேறு சமூகத்தை கூட, அவனுக்கு விருப்பப்படக்கூடிய சமூகத்தை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொண்டு வருவதற்கு ஆற்றல் இருக்கிறது என்கின்ற எச்சரிக்கையும் சொல்லி தந்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறார், மன்னிப்பதற்கு நான் ஒருவன் இருக்கிறேன் என்று அவன் திரும்ப திரும்ப மன்னிப்பை கேட்கக்கூடிய நேரத்தில் நான் மன்னிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தருகிறார். அப்படி பார்க்கின்ற போது எவ்வளவு கருணையாளன் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவர் அதிகமான முறையிலே பாவம் செய்தார். சில பேரை சொல்லுவோம் இல்லையா, வாழ்க்கையில கொஞ்சம் கூட இவர் நன்மையை செஞ்சதே இல்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் நன்மை செய்யாமல் வாழ்ந்து முடித்து விட்டு சில நேரத்தில் பயம் எப்போ வரும் அப்படின்னா, சக்கராத்து நேரத்தில் பயம் வரும். இப்போ அடுத்து நம்ம கபருக்கு போக போகிறோம், அங்கே போய் நம்ம நிலைமை என்ன ஆகுமோ என்று பயப்படுவோம் அல்லவா. அந்த மனிதன் பாவமாக செய்துவிட்டு கடைசி நேரத்தில் தன்னுடைய உறவினர்களிடத்தில் சொன்னானா, நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன், நன்மையே என்னிடத்தில் இல்லை, அதனால் நான் மௌத்தானதற்கு பின்னால் என்னை நீங்கள் எரித்து விடுங்கள். எரித்து அதில் கிடைக்கக்கூடிய சாம்பல் இருக்கும் அல்லவா, அந்த சாம்பலை திடலிலும் கடலிலும் நீங்கள் தூவி விடுங்கள். பாதியை எடுத்து தரையில தூவிடுங்க, மீதியை எடுத்து நீங்கள் கடலிலே தூவி விடுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நினைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய பயத்தால் அவன் செய்த காரியம் என்னை எரித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு மரணித்து விடுகிறார். குடும்பத்தார்கள் எரித்து அவன் சொன்னதை போல பாதியை திடலிலும் பாதியை கடலிலுமாக தூவி விடுகிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த மனிதனை அந்த சாம்பல்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவனை எழுப்பி அவன் முன்னால் நிறுத்தி வைத்து கேள்வி கேட்கிறார், நீ மரணிப்பதற்கு முன்னால் உன்னை எரித்து சாம்பலை இப்படி தூவிவிடு என்று சொன்னாய் அல்லவா, எதற்காக சொன்னாய் என்று அவனிடத்திலே கேள்வி கேட்கும் போது அந்த மனிதன் பதில் சொல்கிறானாம்,
மின் ஹசியத்திக்க ரப்பி, ரப்பே உன்னுடைய பயத்தால் நான் இப்படி செய்து விட்டேன். நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன். என்னை மறுமையில் கொண்டு வந்து நீ தண்டனை கொடுத்தால் உலகத்தில் என்னை போன்று யாருக்கும் தண்டனை கொடுக்க முடியாது. அவ்வளவு கடுமையான முறையில் எனக்கு நீ தண்டனை கொடுத்தாக வேண்டும். அவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்திருக்கிறேன். எனவே அந்த தண்டனையிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வதற்காக இந்த காரியத்தை செய்தேன் என்ற போது அல்லாஹ் திரும்ப கேட்கிறானா, என்னை பயந்தா இந்த காரியத்தை செய்திருக்கிறாய்? ஆம் ரப்பே, உன்னை பயந்ததனால் செய்திருக்கிறேன் என்று சொல்லும் போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய பாவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னித்து விடுகிறான் என்று நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். நாம் செய்திருக்கக்கூடிய பாவத்தை நினைத்து, அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள், அந்நதாமத்து தௌபா. பாவம் செஞ்சு முடிச்ச உடனே நம்முடைய உள்ளத்திலே ஒரு சின்ன உறுத்தல் இருக்கிறது அல்லவா, என்ன இப்படி செஞ்சுட்டோமா அப்படின்னு. இந்த உறுத்தலுக்கு கூட இது கூட உங்களுக்கு தௌபாவாக மாறும் என்று சொல்லி தருகிறார்கள். நம்ம அதுதான் சொல்லுவோம் மனசாட்சின்ட்டு. என்னதான் நம்ம செஞ்சு முடிச்சிட்டாலும் மனசாட்சி இருக்கிறது அல்லவா, அந்த மனசாட்சி கடைசி வரை ஒரு மனிதனை கபருக்கு செல்லுகின்ற வரை அது உறுத்தி கொண்டுதான் இருக்கும். உலகத்துல வேணா கொலை செஞ்சவன் நிம்மதியாக சுற்றி கொள்ளலாம், விபச்சாரம் செய்தவன் நிம்மதியாக சுற்றி கொள்ளலாம், பெரும் பெரும் தவறுகள் செய்தவர்கள் நிம்மதியாக சுற்றி கொள்ளலாம். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஓட சின்ன மனசாட்சி இருக்கும் அல்லவா, அவனை கடைசி வரை அது உலுக்கி கொண்டுதான் இருக்கும். அந்த நதாமத், அந்த உலுக்குதல் இருக்கிறது அல்லவா, அது கூட தௌபாவாக மாறும் என்று அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ்வினுடைய பயம் இருப்பதை போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். நீங்கள் நல்ல சபைகளில் உட்காரக்கூடிய நேரத்திலும் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஒரு இடத்துல குர்ஆன் ஓதப்படுகிறது, தஸ்பீக செய்யப்படுகிறது, திக்ர் செய்யப்படுகிறது, தொழுகை செய்யப்படுகிறது, இது போன்ற நல்ல அமல்கள் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்க இவன் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எந்த அமலும் இவன் செய்ய தேவையில்லை. ஆனால் வெறுமனை அங்கே உட்கார்ந்திருக்கிறான் அல்லவா, அதற்கு கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மன்னிப்பை கொடுக்கிறான் என்கிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில வானவர்களை அல்லாஹ் இப்படி வைத்திருக்கிறார். அந்த வானவர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் அப்படியே பயணப்பட்டு போகிறார்கள். போயிட்டு அல்லாஹ்விடத்திலே இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு தெரியும் அல்லவா இந்த உலகத்திலே மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று, இந்த காரியங்கள் அவன் தெரிந்து வைத்திருந்தும் கூட சில வானவர்களை அல்லாஹ் அனுப்பி சொல்லுகிறார். இந்த வானவர்கள் திக்ர் செய்யக்கூடிய, தக்பீர் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய மக்களை பார்த்து விட்டு அப்படியே அல்லாஹ்விடத்திலே போய் சமர்ப்பிக்கிறார்கள். யா அல்லாஹ், இங்க ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்குது, அவங்க தக்பீர் செய்கிறார்கள், திக்ர் சொல்லுகிறார்கள், எல்லாம் சொல்லுகிறார்கள் என்ற போது அல்லாஹ்விடத்திலே இப்படி சொல்ல போது அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார். எல்லாமே உட்கார்ந்து கூடி உட்கார்ந்து திக்ர் செஞ்சாங்க, துஆ செய்தார்கள், நல்ல அமல்களை செய்தார்கள். இப்படியெல்லாம் செய்து முடித்துவிட்டு அவர்கள் என்ன கேட்கிறார்கள் என்று அந்த வானவர்களிடத்தில் அல்லாஹ் கேட்கிறார். ரப்பே, அவர்கள் சொர்க்கத்தை கேட்கிறார்கள், நரகம் வேண்டாம் என்று கேட்கிறார்கள். சொர்க்கம் வேணும் என்று கேட்கிறார்கள், நரகம் வேண்டாம் என்று கேட்கிறார்கள். அப்ப திரும்ப அல்லாஹ் கேட்கிறார், அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? இல்லை ரப்பே, சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவர்கள் பார்த்ததில்லை. இருந்தாலும் அவர்கள் சொர்க்கம் வேண்டும் என்கிறார்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெறுகிறார்கள். அல்லாஹ் திரும்ப கேட்கிறார், அவர்கள் திரும்ப அந்த சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவர்கள் பார்த்திருந்தால் எப்படி நடந்து கொள்வார்கள்? இதைவிட அதிகமாக பார்க்காமலேயே இவ்வளவு தூரம் அவர்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் விட்டு பாதுகாப்பு கேட்டு சொர்க்கம் வேண்டும் என்று கேட்கின்ற போது அதை பார்த்து விட்டு வந்து விட்டால் அவர்கள் அதிகமான முறையிலே அவர்கள் இபாதத்தை செய்வார்கள். பொதுவாக இன்னைக்கு நம்ம சாதாரணமாக சொல்றோம் இல்லையா, ஒரு இடத்துல ஒருத்தரை கூட்டணும் அப்படின்னா இன்னைக்கு உதாரணமாக இன்னைக்கு ரமலான் மாதமாக இருக்கிறதுனால இன்னைக்கு பள்ளிவாசல்ல பாயாசம் காத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டா, நார்மலாக வர்ற கூட்டத்தை விட கூடுதலான முறையில் கூட்டங்கள் அந்த பாயாசத்தை பெறுவதற்காக வருகிறோம் அல்லவா. இதே போன்ற மனிதனுடைய இயல்பு என்பது கண்கூடாக பார்க்கின்ற போதுதான் அவன் வேகமாக அதை நோக்கி வருகிறான். அப்போ அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்தை நரகத்தை இவங்க பார்த்துட்டா எப்படி இருப்பாங்க? ரப்பே, அதிகமான முறையில் சொர்க்கத்தை தேடுவார்கள், நரகத்திலிருந்து பாதுகாப்பை பெறுவார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் சொல்லி முடித்ததற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். ஒரு கூட்டம் இப்படி தனியாக உட்கார்ந்து அல்லாஹ் அக்பர் என்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறார்கள், சுப்ஹானல்லாஹ் சொல்லுகிறார்கள். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. ஆனால் ஒருத்தர் நிறைய பாவம் செஞ்சவர், அவர் திக்ர் மஜ்லிஸ்ல எல்லாம் கலக்கலை, இந்த நல்ல இடத்துல எல்லாம் அவர் இங்கே இருக்கலை,
அந்த வர்ற வழியில் இதெல்லாம் கூட்டமாக உட்கார்ந்துருக்கிறாங்க. நம்ம சில நேரத்தில் ஒரு இடத்துல கூட்டமாக நின்றுக்கிட்டு இருந்தா மக்கள்லாம் போய் பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்கே என்ன நடக்கிறது என்று பார்ப்பதற்காக வந்தவர் அந்த சபையில் கொஞ்ச நேரம் வந்து உட்கார்ந்துட்டு போனார். அவர் திக்ர் செய்யலை, எதுவுமே செய்யலை. ரப்பே, இவரை பற்றி என்ன என்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லுகிறார், அவரையும் சேர்த்து நான் மன்னித்து விடுகிறேன். இங்கே நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவர் திக்ர் செய்யவில்லை, ஆனாலும் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. ஏன் அல்லாஹ் அந்த மன்னிப்பை கொடுக்கிறான் என்றால், அந்த நல்ல மனிதர்களோடு உட்கார்ந்திருந்தார் அல்லவா, அந்த நல்ல மனிதர்களினுடைய சகவாசம் அவருக்கும் அல்லாஹ் பிரதிபலிப்பை கொடுக்கிறது என்றால், நம்முடைய நல்ல பல அமல்களை நாம் செய்கின்ற போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதற்குண்டான பிரதிபலனாக நமக்கு மன்னிப்பை தருவான் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதனால் அதிகமான முறையில் இஸ்திக்பாரை தேடக்கூடிய அற்புதமான மாதத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ரப்பை புரியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறான், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மன்னிப்பை கொடுக்கிறார், நல்ல சபைகளிலே உட்காரக்கூடிய நேரத்திலே மன்னிப்பை கொடுக்கிறார். இதை விட அதிகமான முறையில் நல்ல மனிதர்கள், உலகத்திலே நல்ல மனிதர்கள் என்று சான்றிதழ் கொடுக்கப்பட்ட அத்தனை நபர்கள் கூட ஒரு நாளைக்கு 100 விடுத்தம் இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள் என்றால், பாவத்திலேயே மூழ்கி போயிருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் அதிகமான முறையிலே அல்லாஹ்வை இடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவதற்குண்டான நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமான முறையில் இஸ்திக்பாரை தேடக்கூடிய தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.